लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. இது வந்து குருவாயூரப்பனோட பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். இது வந்து அனந்தராம தீட்சிதரால எழுதப்பட்டது. இந்த குருவாயூரப்பனோட ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி, பஞ்சரத்னம் சொல்றதுக்கு முன்னாடி இதோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இது வந்து குருவாயூரப்பனோட விக்கிரகமே வந்து வரிசைய யுகம் மாதிரி யுகம் மாறி முதல்ல வந்து வைகுந்தத்துல இருந்தது பெருமாள் வச்சுட்டு இருந்த விக்கிரகம். அவர் வந்து பிரம்மாக்கு படைக்கிறச்சே சிருஷ்டி பண்றச்சே பாகவதத்துல வரும். அவர் கஷ்டப்படுறச்சே என்ன பண்ணுவார், இவர் வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்பார். அப்போ குருவாயூரப்பன் அதை பெருமாள் தன்னோட விக்கிரகத்தை எடுத்து கொடுப்பாரு. இதை வச்சு நீ வந்து பிரார்த்தனை பண்ணி நன்னா என்னை வந்து வேண்டிக்கோ, உனக்கு வந்து கஷ்டங்கள்லாம் நிவர்த்தனை ஆகும்ன்றச்ச நன்னா படைக்க முடிஞ்சது அவரால். இல்லாட்டா முதல்ல படைச்சவாள்லாம் முனிவர்களா போயிடுறா. அப்புறம் வந்து சில பேர் வந்து ரொம்ப கோபமாகவும் குரூரமாகவும் அவரோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரா சிருஷ்டியாரா. அதனால பிரம்மாவால அவரால் அப்போ சிருஷ்டி பண்றச்ச சிரமப்படும் பொழுது பெருமாள் வந்து கொடுக்குறாரு. சோ அந்த விக்கிரகம் என்ன ஆகுது, அப்புறம் வரிசையா 3 தலைமுறைகளா இந்த விக்கிரகம் மாறி மாறி போறது. அப்புறம் வந்து அப்படி வரைச்ச கடைசியா வருது வந்து கிருஷ்ணரோட யுகம். துவாபர யுகத்துல வரைச்ச என்ன ஆகுது, திரேதா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் 3 யுகங்களுக்குமே ஃபர்ஸ்ட் யுகத்துல வந்து பிருஷ்ணி கர்ப்பன் பிறக்கிறான் பெருமாளா. எப்பனாக்கா அவருக்கு வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவர் வந்து ஹரிஹி 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 எனக்கு வந்து ஹரியே குழந்தையா பிறக்கணுங்கிறச்ச பெருமாள் வந்து என்ன தவிர இர்ரெப்ளேசபிள், என்னை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, எப்போ நீ வந்து என்ன மாதிரின்னு கேட்டையோ நானே உனக்கு வந்து குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்ல உடனே இப்ப பிரம்மா வந்து இந்த விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுத்து நீ வழிபடுன்னு சொன்னதுனாலதான் இது நடக்கிறது. சோ அதனால இந்த விக்கிரகம் அடுத்த தலைமுறை கிருதயுகத்துல திரேதாயுகம் அப்புறம் துவாபர யுகத்துக்கு வந்து சேர்றது. கிருஷ்ணரே அவ வந்து வசுதேவர் தேவகி வழிபட்ட விக்கிரகம் தான் இந்த குருவாயூரப்பன். சோ இது வந்து அவர் காலம் முழுக்க அவள்லாம் வழிபடுறா, பெருமாளை கிருஷ்ணரை வழிபடுறா. அதுக்கப்புறம் ஜலத்துல மூழ்கிறது. மூழ்கின உடனே குருவும் வாயும் எடுத்துன்னு வந்து கேரளா தேசத்துல அஸ்வினி தேவர்களால பிரதிஷ்டா பண்ணதுனால இங்க போறவாளுக்கு நோய்கள் போறது, எல்லா மிராக்கிளும் நடக்கிறது. வேண்டிக்கிறதுக்கு மேல கொடுக்கக்கூடிய கடவுள், தன்னை மாதிரியே மத்தவாளை ஆக்கக்கூடிய கடவுள். எப்படி எனக்கு குணமானது அப்படின்னே தெரியாம குணமானது வந்து மெடிக்கலால பண்ண முடியாத ஔஷதத்தை வந்து கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னா குருவாயூரப்பன். கருணாசாகரன்னு சொல்றதுனால இத வந்து நாராயணியத்தை வந்து பாகவதத்தோட சாரமான நாராயணிய பட்டதிரிகள் எழுதினதுனால நாராயணியம் பேர் வச்சு கிருஷ்ணரே உள்ளக்குள்ள இருக்க கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனே தலையாட்ட அவரோட சம்மதத்தோட எழுதின நாராயணியம் அப்படிங்கிறது உருவான குருவாயூர்ல பட்டதிரிகளுக்கு அப்புறமா அனந்தராம தீட்சிதர் அந்த நாராயணியத்தை உலக பூரா பிரசித்திப்படுத்தினார். போற இடமெல்லாம் நாராயணியத்தை வந்து பரப்பினவர் அனந்தராம தீட்சிதர். சேலத்தை சேர்ந்தவர், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்ங்கிறவர். இவர் வந்து என்ன பண்றாருனாக்கா பட்டதிரிகளோட அடுத்த பட்டதிரிகளோட வம்சம் தான் சொல்லணும், இன்கார்னேஷன் தான் சொல்லணும். அவர் பாகவதம் வந்து ஸ்ரேயஸா வந்து கோயில்ல போய் சொல்லக்கூடியவர். இவரும் வந்து அங்க அவர் குஷ்டரோகத்தால அங்க வந்து நாராயணிய பட்டதிரிகள் நாராயணியம் எழுதரிச்ச வாத நோயினால பாதிக்கப்பட்டு 4வது தசகம் முடிஞ்சோடனே சர்வ பூர்த்தியாய் குருவாயூரப்பனை பிரத்யட்சமாறார். ஒரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பன் நீ அசையாத, நான் வந்து உன் கண்ணத்தை தொடுறேன் அப்படின்னு கிட்ட வந்து ஒருவனுக்கும் தலையாட்ட எழுதின ஸ்லோகம் சம்பாஷிச்சதுதான் நாராயணியம். அதனாலதான் எல்லாமே நடக்கிறது இல்லையா. அந்த நாராயணியத்தை வந்து உலகம் பூரா பரப்பினவர் அனந்தராம தீட்சிதர். அவருக்கும் அவருக்கு எப்படி வந்து வாத நோய் நாராயணிய பட்டதிரிகளுக்கு போச்சோ குருவாயூர்ல, அனந்தராம தீட்சிதரும் குருவாயூருக்கு போய் இந்த குருவாயூரப்பனை சேவிச்சு இந்த பஞ்சரத்னத்தை எழுதியிருக்கார். இது ரத்தினம்னு ஏன் பேர் வச்சுட்டார், 5 ஸ்லோகங்களும் ரத்தினம். படிச்சவாளுக்கு வந்து அன்னைக்கு இங்க நித்திய அனுசந்தானமா வச்சுக்க வேண்டியது. படிக்கிறவாளுக்கு கேட்கறதுக்கும் மேல தரக்கூடிய கடவுள் இவர் தான். ஃபர்ஸ்ட் தசகத்திலே போட்டுடுறார், பகவான்கிற சப்தத்துக்கு நீதான் அதிகாரி, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். உன்ன மாதிரியே மத்தவாள் ஆக்கணும்னு எந்த சுவாமியால நினைப்பார், நீ மட்டும்தான் சுவாமி, நீ தான் நினைப்ப அப்படின்னு சொல்லிடுறார் குருவாயூரப்பனான கிருஷ்ணனை. சரி, அந்த மாதிரி எழுதின அனந்தராம தீட்சிதரோடைய சல்யூட்டேஷன் தான் இந்த பர்டிகுலர் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். இவரும் வந்து குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டு அந்த ஜலத்துல புஷ்கரணியில குளிச்சு குருவாயூரப்பன் கோயில்ல இருந்து நாராயணிய பாராயணம் பண்ணி அவர் ஸ்ரேயசாயி சந்தோஷமா எழுதின ஸ்லோகம் தான்
இந்த குருவாயூரப்பன் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் போற இடம் பூரா பாராயணம் பண்ணிடுவேன். பாராயணம் பண்ணின அத்தனவாளோட வீட்லயும் மிராக்கள் நடந்திருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை வந்து அவரே கடைசியில எழுதிட்டார். யார் வந்து இதை படிக்கிறாளோ 16,000 கோடி மன்மதனோட அனுகிரக காந்தி உள்ள நாராயணன் வந்து ஹிருதயத்துல வந்து இருப்பார். அவரோட அந்த துல்லிய தேக காந்தி வந்து படிக்கிறவா நீங்க படிக்கிறீங்களா குருவாயூரப்பனை அப்படின்னு சொல்லிடுவாளாம் பார்த்தா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அனுகிரகிப்பாராம். அதுதான் இந்த ஸ்லோகம். இந்த 5 ஸ்தோத்திரம் குருவாயூரப்பனோட பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். நித்திய அனுசந்தானத்துல வச்சுட்டு எல்லாம் ஸ்ரேயஸ். இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகம் போயிடலாம். யாருமா யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுவாளா? நான் படிக்க. அலமேலு சுரேஷ்மா. அடியேன் குருஜி ஸ்ரீமதி ராமானுஜன் நமக. எல்லாரும் மியூட்ல இருங்கம்மா ப்ளீஸ்மா. எல்லாரும் மியூட்ல இருங்க. அலமேலு சுரேஷ்மா நீங்க குருஜி சொல்லும் போது அதை ரிப்பீட் பண்ணுங்க. அடியேன்மா. அடியேன் குருஜி. அடியேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. 2 லைன் திருப்பி ரிப்பீட் பண்றேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. வாதாலயாதீச நமோ நமஸ்தே. வாதாலயாதீச நமோ நமஸ்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீச நமோ நமஸ்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீச நமோ நமஸ்தே. தேங்க்யூ குருஜி. ஸ்ரீமதி ராமானுஜய நமக. ஸ்ரீமதி ராமானுஜய நமக. இந்த ஃபுல் ஸ்லோகமும் ஒரு தடவை நான் பாராயணம் பண்றேன். திருப்பி ரிப்பீட் நீங்க கொடுக்குறாலும் சரி, இல்ல ஒரு 10 பேர் ரிப்பீட் பண்றதாலும் சரி. நான் ஒரு தடவை பாராயணம் ஃபுல்லா இதை பண்ணிட்டு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அப்புறமா நீங்க கூப்பிட்டுக்கோங்க எப்படி கூப்பிடணுமோ. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம். கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே. கம்பாதி திவ்யாயுத சத்கராய. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. இது வந்து ஒரு ஸ்லோகத்துக்கும் 16 நாராயண நாமாக்கள் வரும். இது முடிச்ச உடனே நாராயண 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 சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஆரம்பமே கல்யாணம் தான் ஆரம்பிக்கிறார். ஓப்பனிங்கே வந்து கல்யாண ரூபாய கலௌஜனானம். எப்போதுமே கிருஷ்ணரை சிரித்த முகம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்துட்டேன்னா
விகசிச்சுட்டு இருக்கிற முகம், சிரித்த முகமா தான் இருப்பார் கிருஷ்ணர் எப்பொழுதுமே. சிரித்த முகம், கருணாமிருத காருண்ய சிந்தோன்னு எழுதிட்டாரு. கருணாசாகரன், காருண்ய சிந்தோ, வரதா வரதா வரதா. புக்கு பேட்டர்ன் போட்டேன்னா என்டையர் நாராயணியமும் வரதான்னு எழுதியிருக்காரு. ஏன்னா கேட்பதற்கும் மேல தரக்கூடிய கற்பக தருவுக்கும் மேல தரக்கூடிய கருணாசாகரன் தான் குருவாயூரப்பன். அதனாலதான் கருணான்னு எழுதியிருக்காரு. கருணாமிருத சாகரன் தான் ஓப்பனிங்கே. இவருக்கு வந்து கல்யாண ரூபாய கலௌஜனானாம்ங்கிறதே கல்யாண குணங்களை கொண்ட, எப்போதுமே எல்லாருக்கும் கேட்பதற்கும் மேல தரக்கூடிய கருணாமிக சாகரன் இவர் தான். மங்களத்துக்கு அதிபதி, எப்பொழுதுமே மங்களம். இவரை பாடுறவாளுக்கு நல்ல சுக்ருத்து மங்களம் தரக்கூடியவராகும். அப்பேற்பட்ட விக்கிரகம் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை யார் வழிபடுறாளோ, கலியில எப்ப கலிதோஷம் போனோமோ, அது இந்த பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடியது வந்து குருவாயூரப்பனை பூவைகுண்டம்னு சொல்லுவா. அவ புக்லயே பிரிண்ட் பண்ணிருப்பா. எப்பொழுதுமே ஜனங்களுக்கு மங்களத்தை தரக்கூடியவரும், கலியில இருக்கக்கூடிய கலிதோஷம் எப்ப பற்றாம இருக்குன்னா இவரை வணங்கினவா இடத்துல கலி வந்து அண்ட மாட்டான். சங்கு சக்கரம் கதை தாமரை பூ எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடியவரும், எல்லா ஆயுதங்களையும் தெரித்தவருமான குருவாயூரப்பா உனக்கு நமஸ்காரம். பஞ்சாயத ஸ்லோகம் சொன்ன பலன் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு அந்த அனுகிரகம் வரும். கலிதோஷம் அண்டாது. கருணை கடலான குருவாயூரப்பன் கேட்பதற்கும் மேல தருவார். எல்லா ஆயுதங்களும் இங்க வந்து விடுறது அவர் வச்சுட்டு இருக்காருங்கிறதுனால அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். இது நமஸ்கார ஸ்லோகத்திலையும் இது சேர்ந்து விடுறது, ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. இப்ப நீங்க கூப்பிட்டுக்கோங்க யார பார்ட்டிசிபென்ட்ஸ். அமுதா செல்வராஜுமா. நமஸ்காரம்மா. அம்மா நான் சேவிக்கட்டுங்களா இல்ல நீங்க சொல்றீங்களாம்மா? இல்ல சேவிங்க சேவிங்க. ஓகே. கல்யாண ரூபா ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீச நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கல்யாணம் இல்ல ஒரு அமுதம் ராஜேந்திரன்மா. அடியன் நமஸ்காரம். அடியன் அடியன் சேவிக்கலாமா? அடியன் பாடு. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாதுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. அந்த ராகத்தோட ஸ்கிப் பண்ணின்றது பெஸ்ட்மா. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. இதே ராகத்திலே நாராயண 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 நாராயண. இதே ராகத்திலே பாடிடுவாங்க. இதே அவரே போட்ட ராகம் தான் இது. அப்படியே பாடிடுவாங்க. நீ பிராக்டிஸ்ல வந்துடும். ரெக்கார்டிங் கொடுத்துருவா இல்லையா, நீங்க வந்துடும். எத்தனை பேர் பாட போறா அதனால வந்துடும். ஆண்டாள் பாலசுந்தர்மா. நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயதீச நமோ நமஸ்தே.
நாராயண 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 நாராயண. கரெக்டா 16 கவுண்ட் வர மாதிரி நாராயணா சொல்லுங்க. ஏன்னா ஒரு கவுண்ட்டுக்கும் ஒரு பலன் இருக்குமா. 108க்கு ஒரு பலன் இருக்கு, 16 அடுக்குக்கு ஒரு பலன் இருக்கு. இவர் எழுதினது 16 அடுக்கு கொண்ட நாராயண நாமம். அப்படியே சொல்லிடுவாங்க. அடுத்த வாரம் ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. அனுஜா கிருஷ்ண பிள்ளைமா. कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाप्ते कंवादिदिव्यायुधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. அனுராதாமா, அனுராதா நரசிம்மன்மா. அடியன்மா. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. அடியன் மேம் 5 பேர் ஆயிடுச்சு மேம். எத்தனை பேருக்கு போட்டு? இல்ல நீங்க ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லோகம் போயிடுறேன். ஓகே மேம். அடியன் नारायणेत्यादि जपत्पुरुषैः नमस्ते नमस्कारं हरि नारायणेत्यादि जपत्पिरुच्चैः 2 தடவை பண்ணலையா? 2 தடவை हरि नारायण नारायणेत्यादि जपत्पिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय भक्तैः सदा पूर्णमहालयाय भक्तैः सदा पूर्णमहालयाय नारायणेत्यादि जपत्पुरुषैः भक्तैः सदा पूर्णमहालयाय नारायणे नारायणेत्यादि जपद्भिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय नारायणेत्यादि जपद्भिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्को मम वारिमग्न स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते निवर्तिताशेषरुजे नमस्ते निवर्तिताशेषरुजे नमस्ते. நான் ஃபுல்லா பாடிடுறேன். नारायणेत्यादि जपत्पुरुषैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते. नारायणेत्यादि जपत्पिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिताशेषरुजे नमस्ते. नारायणेत्यादि जपद्भिरुच्चैः भक्तैः
भक्तै सदा पूर्ण महालयाय स्वतीर्थकाङ्गोपमावारि मग्न निवर्तिताशेष रुजे नमस्ते. நான் பாடிடுறேம்மா இது. नारायणेत्यादि जपद्विरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थगाङ्गोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते. नारायण 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 नारायण. பாடுங்க. பேபி ராமன்மா இது பாருங்க மேடம், ஒரு தடவை பாடிட்டுட்டோம் வா, அப்புறம் நான் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு. ஒரு டைம் சேவிச்சிருங்க. பாடிக்குமா? பாடுங்க, நாராயணாவோட பாடுங்க. கல்யாண ரூபாய நாராயணேத்யாதி नारायणेत्यादि जपद्भिरुच्चैः भक्तैः सदा पूर्ण महालयाय स्वतीर्थकाङ्कोपमावारिमग्न निवर्तिताशेष रुजे नमस्ते. नारायण 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 नारायण. இதுல வந்து எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னாக்கா, ஹே நாராயணா, ஹே குருவாயிரப்பா, ஹே கோவிந்தா, இந்த மாதிரி நாமங்களை எப்பொழுதுமே குருவாயூரப்பன் சன்னதியில பாக்கலாமா. சைலண்டாவே இருக்காது. குருவாயூரப்பன் கோயில் சைலண்டா இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இது சைலண்டா அமைதியாவே இருக்காது. கூப்பிட்டுட்டே இருப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா நாராயணா, எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா குருவாயூரப்பா 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 இது வந்துட்டே இருக்கும் அங்க கோயில்ல. நாராயணா குருவாயூரப்பான் எப்போதுமே உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பா. சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய குழந்தை யாருன்னா குருவாயூரப்பன். எப்போதுமே முகத்துல அந்த பால், வெண்ணெய் பால் வடியறது நன்னா தெரியுமா. கடவால சிரிச்ச முகம். எங்க காலையில நிர்மாலி அபிஷேகம் பண்ணனாலும் குழந்தை சிரிச்சுன்னு இருக்கு அப்படிங்கறது பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியும். அந்த அபிஷேகம் அந்த கலைஞ்சுட்டே வருவா. காலையில 2:30க்கு ஆரம்பிச்சிருவா. கிருஷ்ணா குருவாயூரப்பா நாராயணா 3 மணிக்கு நிர்மாலயம் உள்ள போற செய்வே அவருக்கு வந்து கலைஞ்சுட்டே வருவா. முன்னா நாள் பண்ணினா அந்த அலங்காரத்தை எடுத்துட்டே வருவா. சந்தன காப்ப எடுத்துட்டே வரைச்சு அந்த குழந்தை சிரிச்ச முகம் அப்படியே தெரியும். அதுல வந்து இந்த கோயில்ல எப்பேற்பட்ட நிறைய ஏகப்பட்ட மிராக்கள் அவ்வளோ நடந்திருக்கு. அதாவது வந்து வெளியில ஒருத்தர் என்ன நம்ம நினைச்சுட்டு உள்ள போறோமோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கடவுளா அவர் இருந்துட்டு இருக்கார். அந்த கோயிலுக்குள்ளேயே நடந்த அத்தனை அதிசயங்களையுமே அங்கேயே அவ வந்து காமிக்கிறதுக்காக வந்த பக்தர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறா. அத்தனை கதைகள் இருக்கு இவரை பத்தின, அத்தனை கதைகள் சொல்லுபடி ஒரு ஒரு 2 நாள்ல இதெல்லாம் முடிக்கவே முடியாது. அவ்வளோ கதைகள் அவரை பத்தி. அதனால எப்பொழுதுமே இவர் கோயில்ல, அதனால எப்போதுமே இவர் உள்ளுக்குள்ள போனா இந்த காரியம் வந்து இவர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு நம்பின்னு உள்ள போறவா அத்தனை பேரும் எப்போதுமே அவரோட கங்காஜலமான தீர்த்தம் நீராடி எப்போதுமே அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணி எல்லா ரோகங்களும் போறது. அங்க அவளுக்கு வாத நோய் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வாக சாத்துறது அப்படின்னு ஒண்ணு. அந்த வாக சாத்துறதுக்கே ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் வாக மரமா மாறிடுறான். அவன் வந்து வாக மரமா மாறிடுன்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகிக்கிறார். நாரதரும் அந்த இடத்துக்கு வரார். எல்லாம் அனுகிரகிச்சு அவன் வாக மரமா மாறிடுறான். பெருமாள் மேல பக்தி வச்சுண்டு அந்த வாக பூ, அந்த வாக துகளதான் குருவாயூரப்பனுக்கு சாத்தி எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அதை வழிச்சு அவ வச்சிருப்பா. வாக ஜலம் தனி. அப்புறம் காலையில கொஞ்சம் 5:36க்கு அந்த நல்லெண்ணெய் கிடைக்கும் அபிஷேகத்தோட நல்லெண்ணெய். அதுக்கப்புறமா இன்னொரு அபிஷேகம் ஒண்ணு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரப்போறது. அந்த அபிஷேகத்திலயும் உங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் திருவா அவரோட உடம்புல இருந்து
அவரோட இதுல இருந்து அவரோட விபூதியில இருந்து எடுத்த அந்த விபூதின்னு சொல்லுவாலே அவரோட இதுல இருந்து எடுத்தது எண்ணெய், நல்லெண்ணெய். அத வந்து கோயிலையும் இருக்கும். அது வந்து சமஸ்த ரோகங்களையும் போக்குறது. ஏன்னா அப்ப வாத நோய் அங்க ஜாஸ்தியா இருந்திருக்கு. அதெல்லாம் போக்கக்கூடியவராகவும், எப்பேற்பட்ட ரோகங்களையும் போக்கக்கூடியவராகவும், நிறைய சொல்லனா வியாதிகளை போக்கக்கூடியவருமான குருவாயூரப்பா தங்களுக்கு நமஸ்காரம்ங்கிறாரு. ஏன்னா அனந்தராம தீட்சிதருக்கே சரி பண்ணினார் அவர். குருவாயூரப்பன் கோயில்ல அவரோட கங்கைக்கு நிகரான அந்த ஜலத்துல நீராடி டெய்லியும் அவர் போய் நாராயணியம் வாசிச்சு பாகவதம் வாசிச்சு அதுல பூர்த்தியாயிதான் இந்த சந்தோஷத்துல இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார். குஷ்டம்னா என்னன்னு கேக்குற மாதிரி துல்லிய தேக காந்தியோட அவர் சரியா போனதுனால கடைசி ஸ்லோகத்துல அப்படி எழுதிட்டார். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தேன்னு முடியறது நமஸ்கார ஸ்லோகம் இது. இப்ப பாராயணம் மனசு பேபி ராமன்மா, பேபி ராமன்மா. नारायणेत्यादि जगत्प्रचैः भक्ति सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते। नारायण 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 नारायण। हरि ओम जी। பாலா ஜெகநாதன்மா. அடியேன்மா அடியேன். नारायणेत्यादि जगत्प्रिशैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वदीर्णकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते। नारायण 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 नारायण। अडियन्मा। பூமா ராமகிருஷ்ணன்மா. नारायणेत्यादि जगद्भिरुश्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुचे नमस्ते। नारायण 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 नारायण। பூமா தேவிமா. நமஸ்காரம். नारायणेत्यादि जगत्पिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते। வாரி மக்னகம்மா, வாரி மக்ன. ओके। स्वतीर्थकाङ्कोपमवारिमग्न निवर्तिदाशेषरुजे नमस्ते। ரூஜே கிடையாது, ருஜே. ते नमस्ते। नारायण 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 नारायण। சந்திரபிரபாமா. अडियन्मा। नारायणेत्यादि जगत्प्रचैः भक्तैस्तदा पूर्णमहालयाय स्वाधीर्घगङ्कोपवारिमग्ना निवर्तिदाशेषरुजे नमस्ते। ஸ்வதீர்த்த
காங்கோபம வாரி மக்ன பாடுங்க. ஸ்வதீர்த காங்கோபம வாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. அடியன்மா மேம் 5 பேர் ஆயிடுத்து மேம். ஓகே. அதாவது இந்த நாராயண சப்தம் யார் வந்து நாராயணான்னு சொல்றாளோ அவளுக்கு சாஸ்திரப்படி வேதப்படி நாராயணா அப்படின்னு யார் ஜபிச்சிருக்காளோ அவளுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதுக்கு, அதாவது என்ன வந்து உலகத்திலே சிறந்த பாக்கியமோ அந்த பாக்கியத்தை வெல்லக்கூடிய தன்மை அவனுக்கு கிட்டும். தான் நாராயண சப்தத்தோட மகிமையோட ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லக்கூடிய கூறு என்னன்னா, அவ யார் சொல்றாளோ அது எப்படி சொல்றாங்கிற பாவம் இருக்கு, அது உணர்ந்து சொல்றா அப்படின்னாக்கா அவ அதை வெல்லக்கூடியது எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய, அதாவது அவள் என்ன நினைக்கிறாளோ நினைக்கிற பொசிஷனுக்கும் மேல கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் ராஜ்யம் ஆளக்கூடிய தன்மை அவளுக்கு அது கிடைக்கும். அடுத்தது என்னன்னா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அவளுக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே முக்கியம். அடுத்தது வந்து மனது வந்து சந்தோஷமா இருக்கும். செல்வங்கள் இருந்தா மட்டும் போறாது, மனது சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் நாராயண சப்தம் அடுத்து ஒரு ஸ்லோகத்துக்கும் கீழே அவர் போட்டுன்னு வர்றார். இவ எல்லாமே சாஸ்திரம் ரொம்ப தெரிஞ்சவா. எதுக்கா அந்த 16 நாராயணனா 16 நாராயணாக்கும் ஒரு மந்திர சக்தி இருக்கு. அது மட்டும் அந்த அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுன்னு அவ வரா. இந்த கூட்டெண்ணிக்கையில சொல்றச்சே அவளுக்கு இஷ்டகாமியம் சித்தியாரத்துக்காக இது அப்படி அழகா அவர் போட்டுன்னு வர. அடுத்தது பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி. சாருமதிமா மேம் சொல்லுங்க மேம். பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி. ரிப்பீட் பண்ணுங்கம்மா. மேம் என்னையா சொன்னீங்க மேம்? ஓகே மேம் ஓகே. பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. திருப்பி பாடுங்க, நன்னா வருது உங்களுக்கு, பாடுங்க, திருப்பி பாடுங்க. பிராக்மே முகூர்த்தே பாடுங்கம்மா, நீங்க மைக்க தாண்டி இருக்கேன், மைக்கு கிட்ட பாடுங்க. மேம் சரிங்க மேம். பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே. ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. இப்ப நான் ஃபுல்லும் பாடிடுறேன். பிராக்மே முகூர்த்தே பரிதஸ்வ பக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே. வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண. ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः सन्दृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वतैल संसेवगरोहहत्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. ரொம்ப நல்லா வருது. இதுல வந்து பிராக்மே அப்படிங்கறச்சவே என்னன்னு வருதுன்னா விடியற்காலைன்னு அர்த்தம். அந்த நிர்மால்யம் யார் போய் சேவிக்கிறாளோ அங்க வந்து ருக்மிணி சொல்லிட்டே இருப்பலாம், காலையில வந்து உங்களை யார் சேவிக்கிறாளோ நீங்க பாட்டுக்கு தூக்க கலக்கத்துல சாங்ஷன். கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறா, வர்றவா அத்தனை பேருக்கும் கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாரு. அப்புறம் தூக்கம் கலைஞ்சு, சின்ன குழந்தை தானே, தூக்கம் கலைஞ்சு தூக்கத்தோட நின்றுட்டு இருக்கான். இது ஒரு ஹாஸ்யமா சொல்லுவா. நிறைய அவளோட உங்களுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. இவரை வந்து நிறைய இவரோட பாசுரங்களா இருக்கட்டும் எல்லாமே கிருஷ்ணனை பத்தின பாசுரங்கள் எல்லாரும் ஆசையா. பாகவதத்தோட மெயினே அவர் தானே. அது வரைக்கும் ஒன்னு ரெண்டு எழுதின்னு வந்திருப்பா. அந்த கிருஷ்ணாவதாரம் வந்த உடனே அப்படி அவ்வளவு எழுதியிருப்பா. ஏன்னா அப்படி ஈர்த்துடுவார் எல்லாரையும். ஈர்க்கக்கூடிய தன்மை கிருஷ்ணருக்கு அவ்வளவு இருக்கும். அவரை விட்டு பிரியவே முடியாது. எல்லாருமே கோபிகையா மாறிவிடுவா. அவரையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மையை எப்போதுமே கொடுப்பார். கிருஷ்ணாவதாரம்னு நீங்க வந்துட்டேல்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிடும் இல்லையா. இப்ப விடியற் காலையில என்ன பண்ணிடுவாரா, கேட்கறதெல்லாம் கொடுப்பாராம். அதனாலதான் அந்த நிர்மால்யம்ங்கிறது அவ்வளவு விசேஷமா குருவாயூர்ல சொல்லப்படுறது. உள்ளுக்குள்ள போறச்சவே கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியதாம். ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தியா இருக்கக்கூடியதாகும். அந்த விஸ்வரூப தரிசனத்தை யார் பாக்குறாளோ அவளோட அவ வந்து அதை போயிட்டு இருக்கறச்சே குழந்தைக்கு பசிக்கும் கையில வாழைப்பழமும் கொடுத்துருப்பா. இந்த பக்கம் வச்சிருவா. அதுக்கு கொடுத்துட்டே ஒரு வஷீனாஜி மாதிரி 5 நிமிஷத்துக்கு எப்படி நேவேத்தியம் ஆறுதோ அந்த மாதிரி இவருக்கும். அப்ப வந்து இது கலைஞ்சு உடனே அபிஷேகம் ஸ்டார்ட் ஆயிடும். சங்குல அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்ப வந்து என்ன பண்ணுவா, அவளுக்கு வந்து அந்த இவருக்கு கிருஷ்ணருக்கு வந்து நல்லெண்ணெய் உள்ளுக்கும் மேலுக்கும் அவருக்கு இது பண்ணுவா. அந்த இது அவருக்கு வந்து நல்லெண்ணெய இது பண்ணி அது மேல அபிஷேகம் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த நல்லெண்ணெயை யார் உள்ளுக்கும் மேலுக்கும் எடுத்துக்கிறாளோ அவளோட ரோகங்கள் எல்லாம் போக்கக்கூடியவரான குருவாயூரப்பா உனக்கு நமஸ்காரம். இந்த இந்த நிர்மால்யத்துக்கே அத்தனை கதை இருக்கு, இவ்வளவு கதை இருக்கு. எல்லா மிராக்களும் இந்த நிர்மால்யத்துல நிறைய நடந்திருக்கு. இப்ப நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ண எல்லாம் எப்ப வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்குன்னா அந்த விடிய காலையில அவர் காட்டுற மிராக்கள் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மஞ்சுளா அப்படின்னு ஒருத்தி. அவ வந்து லோவர் காஸ்ட். அவளை வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி நீங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறைய டிப்ரவேஷன் இருக்கிறச்சு அவ வந்து என்ன பண்ணுவா, பூமாலை கட்டுவோம். கட்டி எப்படி வந்து மதுரா பிரவேசத்துல ஒரு கூனி வந்து கூனிண்டு வருவோ, திருவக்கரா மாதிரி ஒருத்தி வருவோ வந்து சந்தனம் கொடுப்பா. இருக்கிறதுலயே அவளாதான் குருவாயூரப்பன் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் முதுக தடவி கொடுப்பார். ஆசையா சந்தனம் கொடுத்தவோ அவதான். அதனால முதுக தோட்ட உடனே சுந்தரத்திலேயே அதிசுந்தரியா போயிடுவார். இருக்கிற அழகிலேயே இவதான் குவீன், அவ்வளவு அழகா பண்ணிவிடுவார் கிருஷ்ணர். அதே மாதிரி இந்த மஞ்சுளா என்ன பண்ணுவோ, நான் வந்து இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னுட்டு, அதாவது வந்து உள்ளுக்குள்ள விட மாட்டேங்கிறாளே, பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். டெய்லி பூவை தொடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவோம், உள்ள வந்து யாரா போறவா இருந்தா கொடுத்து விடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு அங்க என்ன பண்றதுன்னு தெரியாத அவ வருத்தப்படுறா. ஒரு நாள் மட்டும் லேட்டா போயிடுறது. அப்ப அந்த மாலையை கையில வச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியாத வருத்தப்படுறா. ஒரு நாள் அவ கெஞ்சி ஒருத்தட்ட கொடுத்து விட்டுன்னு இருப்போம். அப்படி நடக்கிறச்சு ஒரு நாள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. குருவாயூரப்பனோட அதி பக்தரான பூந்தான சுவாமி அந்த பக்கம் வருவார். அவர் பாப்பாரு, என்னம்மா, அவர் தான் ரொம்ப கிருஷ்ணர் வந்து குழந்தையாவே அவருக்கு இருப்பார் குருவாயூரப்பனை. அது ஒரு தனி கதை, பெரிய கதை. இவர் வந்து என்ன பண்ணுவா, இந்த கேட்பார், என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன், கையில பூ மாலை வச்சுட்டு இருக்கேன், உள்ள போக முடியல, அதுக்குள்ள ஸ்ரீவேலி ஆயிடுச்சு. அதாவது யானை மேல குருவாயூரப்பன் ஊர்வலம் வந்தாச்சு, கோயில் மூட போறா, இனிமேல் விட மாட்டா, யாரும் உள்ள போறவா இல்ல, நான் மாலை இந்த மாதிரி லேட் ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் உனக்கு வந்து குருவாயூரப்பனை மனசால நினைச்சுட்டு இந்த ஆலமரத்துக்கு சாத்திட்டு போயிடும்பார் பூந்தான சுவாமி. அவளும் என்ன பண்ணுவா, குருவாயூரப்பனே கோயிலுக்கும் வெளியில இருக்கும், அது கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னும் இருக்கு, மஞ்சுளால் மரம்னு இன்னும் இருக்கு. அந்த இடத்துல போய் அவ சாத்திடுவோம். சாத்தின உடனே அடுத்த நாள் விடிகார்த்தால ஜல்லுன்னு நடைய திறப்பா.
திறந்த உடனே இந்த நிர்மால்யத்துல குருவாயூரப்பன் போட்டு இருக்கிறது மஞ்சுளாளோட பூமாலை. எப்படி உள்ள வந்தது, எப்படி போட்டுட்டாருன்னா அவரே, அதாவது எந்த இடத்துலயும் என்ன யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய கடவுள் வந்து குருவாயூரப்பனே தான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எங்கேயோ என்னவோ கொடுத்தது, குருவாயூரப்பான்னு கொடுத்தது அங்க வந்து சேர்ந்திருக்கும். காலையில திறக்கறச்சே அந்த இவருக்கு தான், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவருக்கு தான் எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன ஒரு மோதிரம் இருக்கும், இதை வாட்ட கொடுத்துருன்னு ஒரு அசரீரி வரும். அந்த கோயில்ல நிறைய அசரீரியா வந்து அவ கொடுத்துருப்பா. பிரஷ்னம் பாக்கறச்சே நிறைய பிரஷ்னங்கள்லயும் பதில் சொல்லியிருப்பார் குருவாயூரப்பன். அங்க அசரீரியாவே பதில் சொல்லியிருக்காரு. சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு அவளுக்கு போய் காதுல கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறா அந்த மஞ்சுளால். அவளையும் முக்தி அடைய வச்சார் குருவாயூரப்பன். வைகுந்தத்துக்கு கொடுத்தார், வைகுந்த இதுக்கு பிராப்தம் கொடுத்தார் அவர். சோ அந்த மாதிரி எப்பேற்பட்ட சுவாமி குருவாயூரப்பன். இப்ப வந்து பாராயணம் பண்ண சொல்லுங்க. செல்லா சுப்பிரமணியம்மா, செல்லம்மா இருக்கீங்களா? சித்ராம்மா, சித்ரா கேமா, சித்ரா கேமா இருக்கீங்களா? சித்ரா மன்னார்மா, அடியன்மா சித்ரா மன்னார்மா இருக்கீங்களா? சித்ரா புகழ்மா. அம்மா இருக்கேம்மா. எஸ் மேம். நமஸ்காரம். அடுத்தது சித்ரா புகழ்மா. அம்மா கூப்பிட்ட உடனே வாங்க ப்ளீஸ்மா, மேம் வெயிட் பண்ணுவாங்க. சாரிம்மா, அன்மியூட் பண்ண முடியல, சாரி. நமஸ்காரம்மா. பிராம்யே முகூர்த்தே பரித ஸ்வபக்தைः சந்த்ருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வஸ்தைல संसेवकरोगकर्त्रे मातालयाधीश नमो नमस्ते। ब्राह्मे मुहूर्ते परित स्वभक्तैः संदृष्ट सर्वोत्तम विश्वरूप संसेवकरोगकर्त्रे मातालयाधीश नमो नमस्ते। नारायण 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 नारायण। மேம் அப்ப மியூட் எடுக்க வர மாட்டேன்ட்டு மேம். இப்ப வந்துட்டு இப்ப யார் படிக்கணும்? நான் படிக்கவா மேம்? நான் பாட்டுங்களா? எல்லா சுப்பிரமணியம்மா சேவிங்க. சித்ரா புகழ்மா நமஸ்காரம்மா படிக்கணும். பிராமே முகூர்த்தே परितस्वभक्तैः सन्दृष्ट सर्वोत्तम विश्वरूपैः स्वैतन संसेवक रोगकर्त्रे वादालयाधीश नमो नमस्ते। ஸ்வதைல பிரிச்சுட்டு இருக்கோம். ஸ்வதைல சம்சேவக ரோககர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே। ஸ்வைதைல சம்சேவகரோககர்த்ரே ஸ்வைதைக என்ன மேடம்? எஸ். ஸ்வைதைக சம்சேவகரோககர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே। நாராயண 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 நாராயண। சித்ரா புகழ்மா. பிராமே முகூர்த்தே பரித ஸ்வபக்தைः சந்த்ருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோககர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே। நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண. சித்ரா ரமேஷ்மா, சித்ரா ரமேஷ்மா, சித்தூர் ராமகிருஷ்ணன்மா. ब्राह्मे मुहूर्ते परिदस्वभक्तैः सन्दृष्ट सर्वोत्तम विश्वरूप स्वदैल संसेवक रोगहर्त्रे वादालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. சித்ரா ரமேஷ்மா, சித்ரா ரமேஷ்மா. தீபா வெங்கட்மா, தீபா வெங்கட்மா சேவிக்கிறீங்களா? அடியேன்மா, நமஸ்காரமா, சேவிக்கிறமா. பிரம்மா முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹ. பிரம்மா இல்லம்மா, பிராமே. பிரம்மா பிராமே. பிராமே. பிராமே முகூர்த்தே ब्राह्मे मुहूर्ते परितस्वभक्तैः चन्द्रुष्ट सर्वोत्म विश्वरूप स्वतैल संसेवक रोगहर्त्रे स्वतैल संसेवक रोगहर्त्रे स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयतीश नमो नमस्ते. वातालयाधीश नमो नमस्ते. वातालयातीश नमो नमस्ते. वातालयातीश नमो नमस्ते. नारायण नारायण சொல்லுங்க. नारायण 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 नारायण. ஓகே, நாராயணா சொல்றது நாராயண 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 நாராயண. ஃபர்ஸ்ட் நாராயண 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 நாராயண. செகண்ட் அதுக்கும் அடுத்த பிச்சு நாராயண 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 நாராயண. கீழே இறக்குங்கோ. நாராயண 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 நாராயண. அப்படியே குழந்தைகிட்ட அப்படியே கெஞ்சுற மாதிரியே அழகா முடிச்சிருவார். ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு மத்தியமா பாடுங்க, அடுத்து ஏத்துங்க, அடுத்தது ஹை பிச்சு, கீழே இறக்கிடுங்க லாஸ்ட். இது மூணும் வெரைட்டி வரும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரெண்டு மாதிரியே செகண்ட் ரெண்டு பாடக்கூடாது, ரிப்பீட் மாறும். எப்படி ஸ்லோகம் பாடுறீங்களோ அப்படியே நாராயணாவும் பாடுங்க. சரி அடியன் மேம் 5 பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆயிடுத்து மேம். சரி, நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். நாளைக்கு அதை ரிப்பீட் வந்து எப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே. பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே. தர்ஷினிமா, தர்ஷினி யாருமா? தர்ஷினிமா, காந்திமதிமா. சேவிக்கிறேம்மா. காந்திமதி, காந்திமதி எம்ஏன்னு போட்டிருக்கா. அவங்க காந்திமதி ரவிச்சந்திரன் இல்ல, காந்திமதி அவங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. காந்திமதி மனோகரன். அடியன்மா. ஓகே. பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே. बालान् स्वकीयान् तव सन्निधाने. बालान् स्वकीयान् तव सन्निधाने.
दिव्यानदानात् परिपालयद्भिः दिव्यानदानात् परिपालयद्भिः दिव्यानदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नम् सदा पठद्भिश्च पुराणरत्नम् सदा पठद्भिश्च पुराणरत्नम् संसेवितायास्तु नमो हरेते संसेवितायास्तु नमो हरेते संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यानदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नम् संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यानदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नम् संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 நாராயண. அப்படியே நான் பாடுனது பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. இதுல வந்து அந்த ராகம் நாங்க அனுப்பிடுவோம், அது மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால அது அப்படியே இருக்கு. நீங்க அந்த ராகம் மட்டும் கரெக்டா அதே ஃபாலோ பண்றேன்னா கோஷ்டியா பாடுறச்சே கரெக்டா இருக்கும். இப்போ 4வது ஸ்லோகம், இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, எப்பொழுதுமே குருவாயூரப்பன் இவரே குழந்தை இல்லையா, குழந்தை அது. அப்போ அந்த சன்னிதானத்துல வந்து குழந்தை கடவுளே இவரே, யார் வந்து வேண்டிக்கிறாளோ அவளுக்கு குழந்தை பாக்கியம்னு ஸ்பெசிபிக்கா வேண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. குருவாயூரப்பன் கோயிலுக்கு போறவா வீட்லயே எப்பவுமே வம்ச விருத்தி தாராளமா இருந்துட்டே இருக்கும், கோத்திர அபிவிருத்தி இருந்துட்டே இருக்கும் வீட்டுல. சோ வாழையடி வாழ அவ குடும்பம் வந்து குருவாயூரப்பனை வேண்டிக்கிற மாதிரி குருவாயூரப்பன் என்னைக்குமே பண்ணிருப்பார். அப்போ குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணுவா இல்லையா, முதல்ல உணவு குழந்தைக்கு சாதம் சாப்பிடுறச்ச குருவாயூரப்பனோட கோயில்ல வந்துதான் அன்னப்பிராசனம் பண்ணுவா. அங்க வந்து அம்மா மடியில உட்கார வச்சு அன்னப்பிராசனம் பண்ணுவாவா. அப்போ எல்லாம் போட்டு வாளுக்கு இந்த குழந்தைய கூட்டின்னு உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிருப்பா. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய குழந்தையில காக்கக்கூடிய கடவுளே குருவாயூரப்பன் தான். குழந்தை சின்ன வயசுல கீழே விழுந்தா தலையில அடிபடவே படாது. ஏன்னா இதுல வாங்கி வராகர் வாமனர் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்காராம், சின்ன குழந்தையா கீழே விழறச்ச ஒண்ணும் ஆகாது அப்படின்னு, ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு இருக்கான். அதனால அது ஒரு சாஸ்திரம் சொல்லுவான், குழந்தை கீழே விழுந்தா பாத்துப்பா அப்படின்னு. இந்த குருவாயூரப்பன் வந்து குழந்தை கடவுளே. அதனால இவர் வந்து குழந்தையில வந்து நன்னா பாத்துக்கக்கூடியவர், அதெல்லாம் காப்பாற்றக்கூடியவரேன்னு எழுதிட்டார். பட் இவர் அனந்தராம தீட்சிதர் இந்த இடத்துல. அப்புறம் பாகவதம் எங்க நிறைய வாசிக்கிறாங்கன்னு பார்த்தேன்னா இங்கதான் விடாத வாசிச்சுட்டு இருப்பா. அவளோட பக்தியை பார்த்தேன்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும், இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இன்னும் நம்ம வரணும்னுட்டும். இந்த மாதிரி பாகவதம் வந்து அங்க போயிட்டே இருக்கும் எப்பொழுதும். பக்தர்களால எப்பொழுதுமே சேவிக்க கூட்டம் இப்படி இருந்துட்டே இருக்கும், அலமோதம். ஏன்னா எல்லாமே நடக்கிறது சுபூர்த்தியாருது அப்படிங்கறதுனால கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட குருவாயூரப்பா உங்களுக்கு நமஸ்காரம். அங்க எப்பவுமே திருப்பி வரக்கூடிய
புனருப்த பிராப்தி கொடுத்துட்டே இருப்பாராம். போனாக்கா திருப்பி வர மாதிரி பண்ணிட்டே இருப்பாராம் அவர். சைக்கிளிக்கெல்லாம் நீங்க போயிட்டு 4 அடி திருப்பி போனால திருப்பியும் நம்மள வந்து அடுத்த விசை வர வச்சிருவாராம். அந்த மாதிரி வந்து இழுக்கு ஆகர்ஷண சக்தியோட இருக்கக்கூடிய குருவாயிரப்பா உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்லோகம் தான் இது. மேடம் இது அடுத்த நெக்ஸ்ட் நாளைக்கு டுமாரோ அதை ரிப்பீட் பண்ணிட்டு அவளை சேவிக்கிறதுக்கு. ஓகே மேம். ஓகே அடியன் மேம். தன்யவாதம். 30 ஆயிடுச்சு இல்லையா நாளைக்கு? தன்யவாதம். சும்மா இல்ல நாளைக்கு குருஜி மேம், தேங்க்யூ மேம். குருஜி மேம், ஹரே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே ராதே கிருஷ்ணா. Hare Krishna. Radhe Krishna. தன்யவாதம் மேம். ஸ்ரீமதி ராமானுஜாய். ஹரே கிருஷ்ணா மேம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேம், நாளைக்கு இன்ட்ரோடக்ஷன் திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுமா மேம்? அவசியம் அவசியம் அவசியம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ குருஜி மேம்.